உலகெங்கும் மக்கள் கொண்டாடுற ஒரு மிகப்பெரிய நடிகரா விஜய் சார் அங்க இருக்காருன்னா, விஜய் சாருடைய அப்பா எஸ்ஏசி சார் அறிமுகப்படுத்துற விஜய் ஆண்டனி சாரும் ஒரு இண்டஸ்ட்ரி தான். அவர் ஒரு குட்டி இண்டஸ்ட்ரி வச்சிருக்காரு. தூங்காமே உழைச்சிட்டே இருக்காரு. மிகப்பெரிய கனவுகளை நோக்கி ஓடிட்டே இருக்காரு. அவருடைய கனவுகள் 2026 மிகப்பெரிய கனவுகள்லாம் இருக்கு. அப்புறம் சொல்லுவோம் அதை பத்தி. அந்த கனவுகளை நோக்கி அவர் பயணிக்கிறாரு. பத்திரிகை ஊடக நண்பர்கள் மற்றும் அம்மா அவர்களுக்கு வணக்கம் அண்ட் இனிய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 25வது படம் விஜய் ஆண்டனி சார் அண்ட் கிட்டத்தட்ட நாங்களே மட்டும் 4 படத்தில் அவரோட டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அது பிறகு அவரோட சேர்ந்து நான் 3 படம், கிட்டத்தட்ட 7 படங்களில் நான் டிராவல் பண்ணியிருக்கேன். இந்த 25 படங்களில் அதை நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு. அண்ட் இன்னும் பல படங்களில் பயணிப்போம் நம்ம. அண்ட் நான் பல மேடைகளில் சொன்னதுதான். ஏஆர் முருகதாஸ் சார் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், விஜய் சார் ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னாரு. விஜய் சார் தனி மனிதர் இல்லை, விஜய் சார் ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி தமிழ் சினிமால அப்படின்னாரு. ஏன்னா அவரை சுத்தி அவ்வளவு பெரிய ஒரு உலகமே இருக்கு. தமிழ் சினிமால அவ்வளவு பெரிய வியாபாரம் இருக்கு. உலகெங்கும் மக்கள் கொண்டாடுற ஒரு மிகப்பெரிய நடிகரா விஜய் சார் அங்க இருக்காருன்னா, விஜய் சாருடைய அப்பா எஸ்ஏசி சார் அறிமுகப்படுத்துற விஜய் ஆண்டனி சாரும் ஒரு இண்டஸ்ட்ரி தான். அவர் ஒரு குட்டி இண்டஸ்ட்ரி வச்சிருக்காரு. எப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரினா, விஜய் சார் என்ன சொல்றது, ஒரு 500 கோடி அப்படின்னா இவர் தனிப்பட்ட ஒரு ராஜ்யம் நடத்திட்டு இருக்காரு. அந்த ராஜ்யத்துல எனக்கு என்ன ஆச்சரியம்னா, சினிமா இன்னைக்கு மிகப்பெரிய சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கு, மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் தூசு மாதிரி தள்ளி விட்டு அடுத்தடுத்து படங்கள், அடுத்தடுத்து லான்ச் 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 அப்படி போயிட்டே இருக்காரு. ஒவ்வொரு படத்திலும் வெற்றி மேல வெற்றி, வெற்றி மேல வெற்றி. அதுதான் இந்த சக்தி திருமகன். இந்த சக்தி எங்கிருந்து வருதுன்னே தெரியல. தூங்காம உழைச்சிட்டே இருக்காரு. நானே நினைச்சிட்டு இருப்பேன், நான் டயர்டாயிடுறேன், இந்த மனுஷன் டயர்ட் ஆக மாட்டேன்றாரு. அவர் கூட பயணிக்கும் போது சிங்கப்பூர் போறோம், நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன் ஃபிளைட்ல. அவர் பாட்டு உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்காரு. 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஜேர்னில எடிட் பண்ணிட்டு, சார் ரொம்ப பிஸி சார், எடிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. என்னன்னா அடுத்த படத்தோட எடிட் எல்லாம் பார்த்துட்டு இருக்காராம், வெரிஃபை பண்ணிட்டு இருக்காராம். நான் சொன்னேன், கொஞ்சமாவது தூங்குங்க சார் அப்படின்னா சொல்லுவாங்க. அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன மாதிரி தான், நம்ம கனவு காணணும்ன்ற மாதிரி இவர் தூங்காமே உழைச்சிட்டே இருக்காரு. மிகப்பெரிய கனவுகளை நோக்கி ஓடிட்டே இருக்காரு. அவருடைய கனவுகள் 2026 மிகப்பெரிய கனவுகள்லாம் இருக்கு. அப்புறம் சொல்லுவோம் அதை பத்தி. அந்த கனவுகளை நோக்கி அவர் பயணிக்கிறாரு.